சிந்துவும் சிவாவும் இங்கே ஜாலியாக வந்து எல்லா இடமும் சுற்றி பார்க்குறாங்க. சிவா கிட்ட சிந்து நிறைய விஷயங்கள் பற்றி மனசு திறந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் எனக்கு வாழணும்னு ஆசை, இப்படிலாம் இருக்கணும்னு ஆசை, இங்கெல்லாம் போகணும் டாக்டர் அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் சிவா வந்து கேட்டுட்டு வந்துட்டுருக்காரு. எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஒரு மலை மேலே உச்சியில் வந்து 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிந்து சொல்கிறாங்க, டாக்டர் இந்த மலையிலேருந்து உச்சியிலேருந்து நான் விழுந்துட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீ அது விழாதாவது கண்டிப்பாக விழுந்துடுவேன் டாக்டர்னு சொல்லிட்டு ஏமாற்றி விழ பார்க்குறாங்க. அப்போ சிவா கண்டுபிடிச்சி இதுதான் விழதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஸ்னேகா அங்கே வராங்க. பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. எனக்கு நல்லா தெரியும் இப்படி தான் 2 பேர் சுற்றுவீங்கன்னு. உனக்கு சிவா கேட்குதா, உன்னை இதோடு ஒழிச்சு கட்டுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சிவா பார்க்காத போது சிந்துவை வந்து நல்லா தள்ளி விட்டுறாங்க. சிந்து போய் கீழே அப்படியே உருண்டு விழுந்துடுறாங்க. பயங்கரமாக கதறி அழறாரு சிவா. சிந்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து போகிறாங்க. உடனே சிந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவா பயங்கரமாக அழறாரு. சிந்துன்னு கொஞ்சம் பயங்கரமாக கத்துறாரு. பார்த்தா சிந்து டாக்டர்னு கத்துற மாதிரி இருக்க குரல். ஐயோ சிந்து அப்படி சொல்லிட்டு ஓடி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு இடத்துல வந்து சிந்து வந்து தொங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. அங்கே போகாதீங்க, யாரும் போயிட்டு காப்பாற்றாதீங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை சிந்துவை நான் காப்பாற்றியே தீருவேன்னு சொல்லிட்டு கை கொடுத்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து சிந்துவை காப்பாற்றுறாரு சிவா. அப்படியே ஓடி வந்து சிவா வந்து கட்டிக்கிறாரு சிந்துவும் கட்டிக்கிறாங்க. அப்படியே வந்து தண்ணியை மறந்துடுறாங்க 2 பேரும். அந்தளவு வந்து டைட்டாக கட்டிக்கிறாங்க. கட்டிட்டு சிந்து உனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு அழறாரு. எனக்கு ஒன்றும் இல்லை டாக்டர், நான் பழிச்சிட்டேன், நீ தான் என்னை காப்பாற்றிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இது எல்லாம் ஸ்னேகா பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. எப்படியோ இந்த சிந்து இன்னையோடு வந்து இந்த உலகத்தை விட்டு போயிடுவான்னு நினச்சா இப்போ போய் காப்பாற்றிட்டானே, இது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக போகிறாங்க. ஏன் சிந்து இப்படி பண்ண, இந்நேரம் உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, என்ன டாக்டர் இப்படி சொல்கிற, நீ தான் வந்து என் கூட வாழ்கிறது தான் உனக்கு பெரிய விஷயமா இருக்காதுல்ல, நான் போயிட்டு அவங்களுக்கு சந்தோஷம் தானே டாக்டர் அப்படின்றாங்க. ஏன் சிந்து இப்படிலாம் பேசுகிற, இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல சிந்து, ஏன் சிந்து இப்படி பேசுகிற அப்படின்றாங்க. சரி டாக்டர் பரவாயில்ல விடு, சரி எதுக்காக இங்கே நீ வந்தனோட டாக்டர் அது வந்து சொல்லு சிந்துட்டாங்க. என்னை யாரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க டாக்டர், அதனால தான் நான் விழுந்தேன், என்னை தள்ளி விட்டது எனக்கு தெரிஞ்சு யாரோ இல்லை ஸ்னேகா தான் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு சிவா. அப்படியே கேட்டு சரின்னு வந்து என்ன பண்ணுறாரு, எங்கே வந்து அவர் வந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அடையாளம் காட்டுறாரு சஞ்சய் எல்லாத்தையுமே வந்து அவர்கிட்ட கேட்டு எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாரு. கூடிய சீக்கிரம் அவனை நான் பிடிச்சே தீருவேன், அதுக்கப்புறம் இருக்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த ஆளுங்களை கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் காயத்ரி கூட சேர்ந்துடலாம், காயத்ரி எப்படி உங்களை நாங்கள் சேர்த்து வைப்போம் அப்படின்ட்டாங்க. உடனே யோசிக்கிறார் சஞ்சய், காயத்ரி கூட வந்து செழியனை சேர்த்து வச்சுட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, எப்படியாவது வந்து பைரவியை அந்த வீட்டிலேருந்து நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் பைரவி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த வந்து வருத்தமும் தெரிவிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாரு சஞ்சய். சிவா வந்து சிந்துவோட அந்த காயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மருந்து போட்டு, நீ சொல்கிறது உண்மையாக இருக்குமா சிந்து, உனக்கு நல்லா தெரியுமா, அவள் ஸ்னேகா தானா, எனக்கு நல்லா தெரியும் டாக்டர், எனக்கு என்னமோ வந்து ஷால் தான் மறைஞ்சிருந்தது என் மேலே போட்ட ஷால், ஆனால் என்னை யாரும் தள்ளி விட்டது எனக்கு நல்லா தெரியும், அந்த தள்ளி விட்டது கண்டிப்பாக ஸ்னேகாவாக தான் இருக்க சான்சஸ் இருக்குது, என்ன இந்த ஊரில் யார் தள்ளிவிட போகிறா டாக்டர் அப்படின்னோடனே, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அந்த ஸ்னேகா தான் நம்மளை வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னால், அவள் தான் இப்படி பண்ணியிருப்பாளோ, அவள் இப்படி அங்கே வந்து ஒரு வேளை ஸ்னேகா தான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருந்தாலும் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்காரு. இங்கே ஸ்னேகா வந்து பார்க்குறாங்க, பார்த்தா சிந்துக்கு மருந்து போட்டுட்ருக்காரு. என்ன இப்படியே பொண்டாட்டிக்கு சேவகம் பண்ணிகிட்டு இருக்கலாம், முடிவு பண்ணிட்டியா, பேஷண்ட்லாம் காத்துட்ருக்காங்க, போயிட்டு அவங்கள வழியை பாரு அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம வந்து சிவா என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில், உண்மையிலே சொல்லு, நீ தானே சிந்துவை தள்ளி விட்டது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவங்க 2 பேரும் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏன் அவளை தள்ளி விட போகிறேன், அவளுக்கும் எனக்கும் என்ன இருக்குது, நீ ஊர் சுற்ற போன, அவள் எங்கே போய் விழுந்தா, எப்படி அடிப்பிடிச்சு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்காது ஸ்னேகா, நீ தான் என்னை தள்ளி விட்டது எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நீ தள்ளி விட்டது எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, நான் உன்னை தள்ளி விட்டேனா, நான் இப்போ உன்னை தள்ளி விட்டேன், நான் வரவே வரல வெளியே, தேவையில்லாதெல்லாம் பேசாமல் ஆக வேண்டிய வேலையை போய் பார் சிவா அப்படின்னு சொன்னோன்னே செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பார், ஒரு வேலை சிந்து நீ தான் தள்ளி விட்டுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி, சிந்து நீ இரு நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சிந்துவை பார்த்து ஸ்னேகா வந்து முறைச்சிட்டு போயிட்டாங்க, தப்பிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு